இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நீங்க நம்புறதே பெரிய பாக்கியங்க. அது மாத்திரமல்ல, அவரை நீங்க தேடினா கண்டிப்பா பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுலலாம் உங்களுக்கு டவுட் வரணும் அப்படிங்கிற தேவையில்லை. பில்லி கிரஹாம் அவர்களிடத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய இன்டர்வியூ, அதுல கேட்டாங்களாம், கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால நிரூபிக்க முடியுமா? அவர் சொன்னாரா, என்னால அதை நிரூபிக்க முடியாது. ஏன்னா நீங்க கேட்பது போல கடவுளை ஒரு சயின்ஸ் லேப்ல இருக்கிற ஒரு டியூப்ல அல்லது நீங்க செய்யற ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு வந்து ஆமா உண்மையில கடவுள் இருக்கிறார் அப்படிலாம் சொல்ற அளவுக்கு அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அதனால உங்கள்கிட்ட கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்னு என்னால நிரூபிக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னு என்னால சொல்ல முடியும், அதை என்னால நம்ப முடியும். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்களாம். அப்படியே மேல உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான வானம் நட்சத்திர மண்டலங்களோடு இருக்கு. இவைகளை கண்ணோக்கி பார்க்கும்போது ஒரு செய்தி நமக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிறது, இதற்கு பின்பு ஒரு கடவுள் இருக்கிறார். அப்படி இந்த இயற்கையெல்லாம் நீங்க சுத்தி பாருங்க, எவ்வளவு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது, இதற்கு பின்பாக ஒரு கடவுள் இருக்கிறார். எதுக்கு வெளியே அங்கங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ளே ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசாட்சியை நல்லா கேட்டு பாருங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு உண்மையை ஒருத்தராலும் மறக்க முடியாது. தேவன் ஒருவர் இருக்கிறார், உண்மையான தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, யார் அந்த தேவன்? அதான் அதுக்குதான் அந்த பைபிள் சொல்லுது, அந்த தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தும் சத்திய வார்த்தைகளை இந்த பைபிள் மூலமா அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் இயேசு. உங்களை தேடி வந்தவர் அவர்தான், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் அவர்தான், உங்க பாவங்களை மன்னிக்க சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தது அவர்தான், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர்தான், இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் அந்த இயேசுதான். அவர் சீக்கிரம் மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே இந்த இயேசுவின் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வச்சு இயேசுவேன்னு சொல்லி அவரை தேடுறாங்களோ அவர்களுக்கு வேண்டிய பலன்கள் எதுவா இருந்தாலும் அதை அவர் கொடுப்பதற்கு இன்னைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த விசுவாசம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஆண்டவர் அறியாதவர்கள் இன்னொரு பக்கம் இயேசுவை தேடி அவர் ஆலயத்தில் போய் ஆராதித்து கையில பைபிளை வச்சு வாசிச்சு ஜெபம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நாளும் டவுட் வரக்கூடாது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரோ, அவர் இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்கு, அவர் இருந்தா ஏன் இப்படிலாம் நான் பாதிக்கப்படுறேன், அவர் இருந்தா ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டம் எனக்கு வருது, அவர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா ஏன் இருக்கிறார்? இல்ல, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. நீங்க படுகிற கஷ்டம் அவருக்கு தெரியும். நீங்க இப்ப எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அவர் பார்க்கிறார். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. இப்ப உங்களுக்கு தேவை, இந்த தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறாருங்கிறத நீங்க நம்பணும். அது மாத்திரமல்ல, இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த தேவைகளுக்கு மத்தியிலும் அவரை நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். இதை நீங்க நம்பணும். இந்த விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கை உடையவர்களா இருக்கு. அவரை தேடினா கண்டிப்பா அவர் பலன் கொடுப்பார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை தேடினால் உங்களுக்கு அவர் பலன் தருவார். ஆண்டவரே, நீங்க ஜீவனோடு இருப்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.